ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். மகாராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க ராஜகுல திலக ஈரேழு 14 லோகத்தின் அதிபதி பாரா. பூதத்தீவிலே இரவு வெகுநேரம் சுழிக்காற்றின் கோலாகலத்தை அனுபவித்துவிட்டு பூங்குழலி ஸ்தூபத்தின் அடிவார குகைக்குச் சென்று கண்ணயர்ந்தாள். தூக்கத்தில் அவள் அமைதியடையவில்லை. ஏதேதோ கனவுகள் கண்டு கொண்டிருந்தாள். கடலில் படகில் சென்று வலை வீசுவது போலவும் அதில் இளவரசர் அகப்படுவது போலவும் ஒரு தடவை கனவு கண்டாள். மற்றொரு சமயம் அவளும் இளவரசரும் மீன்களாக மாறி கடலில் அருகருகே நீந்திப் போவதாக கனவு கண்டாள். ஒவ்வொரு கனவின் போதும் நடுவில் விழித்தெழுந்து இது என்ன பைத்தியக்காரத்தனம் என்று எண்ணி மனத்தை தெளிவாக்கிக் கொள்ள முயன்று மறுபடியும் உறங்கினாள். பொழுது விடிந்து அவள் நன்றாய் விழித்தெழுந்திருந்தபோது சுழிக்காற்றின் கோலாகலம் ஒருவாறு அடங்கிவிட்டிருந்தது. இடியில்லை, மின்னல் இல்லை, மழையும் நின்று போயிருந்தது. எழுந்து கடற்கரைக்குச் சென்றாள். நேற்றிரவு போல அவ்வளவு பெரிய அலைகள் இப்போது கடலில் அடிக்கவில்லை. ஆயினும் கடல் இன்னும் கொந்தளிப்பாகவே இருந்தது. முன்னாள் இரவு சுழிக்காற்று அந்த தீவை என்ன பாடுபடுத்தி விட்டது என்பதற்கு அறிகுறியான காட்சிகள் நாலாபக்கமும் காணப்பட்டன. வேருடன் பெயர்ந்து தரையில் விழுந்து கிடந்த மரங்களும் முடிகள் வளைந்து தாழ்ந்திருந்த நெடிய பெரிய மரங்களும் காட்சியளித்துக் கொண்டிருந்தன. பூங்குழலி அந்த காட்சிகளையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தபோது கடலில் சற்று தூரத்தில் ஒரு கட்டுமரம் மிதப்பது போல தெரிந்தது. அது கடற்கரையோரத்து அலைகளினால் பல தடவை அப்படியும் இப்படியும் அலைப்புண்ட பிறகு கடைசியாக கரையில் வந்து ஒதுங்கியது. அப்போதுதான் அதிலே ஒரு மனிதன் இருப்பதை பூங்குழலி கவனித்தாள். ஓடிப்போய் பார்த்தாள். கட்டுமரத்தில் கட்டப்பட்டிருந்த அந்த மனிதன் குற்றுயிராயிருந்தான். அவனை கட்டவிழ்த்து விட்டு ஆசுவாசப்படுத்தினாள். அவன் ஈழத்து கடற்கரை கிராமம் ஒன்றைச் சேர்ந்த வலைஞன். மீன் பிடிக்கப் போன இடத்தில் சுழிக்காற்றினால் அகப்பட்டு கொண்டதாக கூறினான். தன்னுடன் இருந்த தோழனை கடல் இரையாக்கி கொண்டதாகவும் தான் பிழைத்தது புனர்ஜன்மம் என்றும் தெரிவித்தான். இன்னும் முக்கியமான ஒரு செய்தியையும் அவன் கூறினான். முன்னிரவு நேரத்தில் கடுமையான சுழிக்காற்று அடித்து கொஞ்சம் நின்று போயிருந்தது. எங்களை சுற்றிலும் காரிருள் சூழ்ந்திருந்தது. திடீரென்று ஒரு பேரிடி இடித்தது. அப்போது தோன்றிய மின்னல் வெளிச்சத்தில் 2 மரக்கலங்கள் தெரிந்தன. ஒரு மரக்கலம் தீப்பிடித்து எரியத் தொடங்கியது. அந்த பயங்கரமான காட்சியை சிறிது நேரம் பார்த்து கொண்டிருந்தோம். அதில் மனிதர்கள் அவசர நடமாட்டமும் தெரிந்தது. பிறகு தீப்பிடித்த கப்பல் கடலில் முழுகிவிட்டது. மற்றொரு மரக்கலம் இருட்டில் மறைந்து விட்டது என்று அந்த மனிதன் தட்டு தடுமாறி கூறினான். இதை கேட்டவுடனே பூங்குழலிக்கு இளவரசரை ஏற்றிச் சென்ற கப்பல் அவற்றில் ஒன்றாயிருக்குமோ என்ற ஐயம் உதித்தது. அப்படி இருக்க முடியாது என்று நிச்சயம் அடைந்தாள். கடலில் எத்தனையோ கப்பல்கள் வந்து கொண்டும் போய்கொண்டும் இருக்கும். அதை பற்றி நமக்கென்ன கவலை? ஆனாலும் தீப்பிடித்த கப்பலில் இருந்தவர்களில் சிலர் கடலில் விழுந்திருக்கக்கூடும். இந்த கட்டுமரத்து வலைஞனைப் போல் அவர்களில் யாராவது கையில் அகப்பட்டதை பிடித்து கொண்டு தத்தளிக்கக்கூடும். அவர்களுக்கு ஏன் நாம் உதவி செய்யக்கூடாது? படகில் ஏறிச் சென்று அவர்கள் தத்தளிக்கிறவர்களை ஏற்றி கொண்டு வந்து ஏன் கரை சேர்க்கக்கூடாது? பின்னே இந்த ஜென்மம் எதற்காகத்தான் இருக்கிறது? அவ்வளவுதான். இந்த எண்ணம் தோன்றியதோ இல்லையோ, பூங்குழலி படகை கட்டவிழ்த்து நிமிர்த்தி கடலில் தள்ளிவிட்டாள். தானும் ஏறிக்கொண்டாள். அவளுடைய இரும்பு கரங்களின் பலம் முழுவதையும் உபயோகித்து துடுப்பை வலித்தாள். கரையில் வந்து மோதிய அலைகளை தாண்டி அப்பால் போகும் வரையில் மிக கடினமான வேலையாக இருந்தது. அப்புறம் அவ்வளவு கஷ்டமாக இல்லை. வழக்கம் போல சர்வசாதாரணமாக அவளுடைய கரங்கள் துடுப்பை வலித்தன. படகு உல்லாசமாக ஆடிக்கொண்டு மெல்ல மெல்ல நகர்ந்து சென்றது. பூங்குழலியின் உள்ளத்தில் குதூகலமும் பொங்கியது. அவள் படகிலே வழக்கமாக பாடும் பழைய கீதம் தானாகவே புதிய உருவம் கொண்டது. அலைகளின் இரைச்சலை அடக்கிக் கொண்டு அந்த கீதம் அவளுடைய கம்பீரமான இனிய குரல் வழியாக வெளிவந்து நாற்றிசையும் பழவியது. அலைகடல் கொந்தளிக்கையிலே அகக்கடல்தான் களிப்பதுமேன், நிலமகளும் துடிக்கையிலே நெஞ்சகந்தான் துள்ளுவதேன், இடியிடித்து எண் திசையும் வெடிபடும் அந்த வேளையிலே நடனக்கலை வல்லவர் போல் நாட்டியந்தான் ஆடுவதேன்.
பாய்மரக்கட்டையை பிடித்து கொண்ட இளவரசரும் வந்தியத்தேவனும் அலைகடலில் முத்துண்டு முத்துண்டு மிதந்து கொண்டிருந்தார்கள். அன்று ஓர் இரவுதான் அவர்கள் அவ்வாறு கடலில் மிதந்தார்கள். ஆனால் வந்தியத்தேவனுக்கு அது எத்தனையோ யுகங்கள் எனத் தோன்றியது. அவன் சீக்கிரத்திலேயே நிராசை அடைந்து விட்டான். பிழைத்து கரையேறுவோம் என்ற நம்பிக்கையை அடியோடு இழந்து விட்டான். ஒவ்வொரு தடவை அலை உச்சிக்கு அவன் போய் கீழே வந்தபோதும் இத்துடன் செத்தேன் என்று எண்ணிக்கொண்டான். மறுபடியும் உயிரும் உணர்வும் இருப்பதைக் கண்டு வியந்தான். அடிக்கடி இளவரசரை பார்த்து, என்னுடைய அவசர புத்தியினால் தங்களையும் இந்த ஆபத்துக்கு உள்ளாக்கினேனே என்று புலம்பினான். இளவரசர் அவனுக்கு ஆறுதல் கூறி தைரியமூட்டி வந்தார். 3 நாள் 4 நாள் வரையில் கடலில் இம்மாதிரி மிதந்து பிழைத்தவர்கள் மீண்டு வந்தவர்கள் உண்டு என்று அடிக்கடி சொல்லி வந்தார். நாம் கடலில் விழுந்து எத்தனை நாளாயின என்று வந்தியத்தேவன் கேட்டான். இன்னும் ஒரு ராத்திரி கூட ஆகவில்லையே என்றார் இளவரசர். பொய் பல நாட்கள் ஆகியிருக்க வேண்டும் என்றான் வந்தியத்தேவன். கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அவனுக்கு இன்னொரு கஷ்டம் ஏற்பட்டது. தொண்டை வறண்டு போய் தாகம் எடுத்தது. தண்ணீரிலேயே மிதந்து கொண்டிருந்தான். ஆனால் தாகத்துக்கு குடிக்க தண்ணீர் இல்லை. இது பெரிய சித்திரவதையாயிருந்தது. இளவரசரிடம் கூறினான், கொஞ்சம் பொறுமையாயிரு, சீக்கிரம் பொழுது விடிந்துவிடும், எங்கேயாவது கரையிலே போய் ஒதுங்குவோம் என்றார் இளவரசர். சிறிது நேரம் பொறுத்து பார்த்தான். முடியவில்லை. ஐயா, என்னால் இந்த சித்திரவதையை பொறுக்க முடியாது. கட்டை அவிழ்த்து விடுங்கள், கடலில் முழுகிச் சாகிறேன் என்றான். இளவரசர் மீண்டும் தைரியம் கூற முயன்றார். ஆனால் பலிக்கவில்லை. வந்தியத்தேவனுக்கு வெறி மூண்டது. தன்னுடைய கட்டுக்களை தானே அவிழ்த்து கொள்ள முயன்றான். இளவரசர் அதை பார்த்தார். அருகில் நெருங்கிச் சென்று அவனுடைய தலையில் ஓங்கி 2 அறை அறைந்தார். வந்தியத்தேவன் உணர்வை இழந்தான். அவன் மறுபடி உணர்வு பெற்றபோது பொழுது விடிந்து வெளிச்சமாயிருப்பதைக் கண்டான். அலைமகளின் ஆரவாரமும் சிறிது அடங்கியிருந்தது. இளவரசர் அவனை அன்புடன் நோக்கி, தோழா, சமீபத்தில் எங்கேயோ கரை இருக்க வேண்டும். தென்னை மரம் ஒன்றின் உச்சியை சற்று முன் பார்த்தேன். இன்னும் கொஞ்சம் பொறுமையாயிரு என்று சொன்னார். இளவரசே, தாங்கள் எப்படியாவது தப்பிப் பிழையுங்கள் என்றான் வந்தியத்தேவன். வேண்டாம், அதைரியப்படாதே. உன்னை அப்படி நான் விட்டுவிட மாட்டேன். ஆஹா, அது என்ன, யாரோ பாடுகிற குரல் போல தொனிக்கிறதே என்றார் இளவரசர். ஆம், அப்போது அவர்களுடைய காதில் பூங்குழலி படகிலிருந்து பாடிய பாட்டுதான் கேட்டது. அலைகடல் கொந்தளிக்கையிலே அகக்கடல்தான் களிப்பதுமேன் என்ற கீதம் அவர்களுடைய காதில் அபய கீதமாக துனித்தது. உடற்சோர்வும் மனச்சோர்வும் முற்று முக்கால் பிராணனை இழந்திருந்த வந்தியத்தேவனுக்கு கூட அந்த கீதம் புத்துயிர் அளித்து உற்சாகம் ஊட்டியது. இளவரசே, பூங்குழலியின் குரல்தானது. படகு ஓட்டி கொண்டு வருகிறாள். நாம் பிழைத்து போனோம் என்று சொன்னான். சிறிது நேரத்துக்கெல்லாம் படகு அவர்கள் கண்ணுக்கு தென்பட்டது. நெருங்கி நெருங்கி அருகில் வந்தது. பூங்குழலி, இது உண்மையில் நடப்பதுதானா என்று சந்தேகித்துச் செயலிழந்து நின்றாள். இளவரசர் வந்தியத்தேவனை கட்டவிழ்த்து விட்டார். முதலில் தாம் படகிலே தாவி ஏறிக்கொண்டார். பின்னர் வந்தியத்தேவனையும் ஏற்றிவிட்டார். பூங்குழலி கையில் பிடித்த துடுப்புடனே சித்திரப்பாவையைப் போல செயலற்று நின்றாள். கடலில் அடித்த சுழிக்காற்று சோழ நாட்டு கடற்கரையோரத்தில் புகுந்து தன் துரித பிரயாணத்தை செய்து கொண்டு போயிற்று. கல்லுளி மங்கன் போன வழி காடு மலையெல்லாம் தவிடுபொடி என்பது போல அந்த சுழிக்காற்று போன வழியெங்கும் பற்பல பயங்கர நாச வேலைகளை காணும்படி இருந்தது. கோடிக்கரையிலிருந்து காவேரி பூம்பட்டினம் வரையில் சோழ நாட்டு கடற்கரையோரங்களில் வாயு பகவானின் லீலை செய்த வேலைகளை நன்கு பார்க்கும்படி இருந்தது. எத்தனையோ மரங்கள் வேரோடு பெயர்ந்தும் கிளைகள் முறிந்தும் கிடந்தன. வீடுகளின் கூரைகளை சுழிக்காற்று அப்படியே தூக்கி எடுத்து கொண்டு போய் தூர தூரங்களில் தூள் தூளாக்கி எரிந்து விட்டிருந்தது. குடிசைகள் குட்டிச் சுவர்களாயிருந்தன. கோடிக்கரை பகுதியில் எங்கே பார்த்தாலும் வெள்ளக்காடாயிருந்தது. கடல் பொங்கி வந்து பூமிக்குள் புகுந்து விட்டதோ என்று தோன்றியது. ஆனால் பூமிக்கும் கடலுக்கும் மத்தியில் இருந்த வெண்மணல் பிரதேசம் அந்த கொள்கையை பொய்ப்படுத்தியது. அந்த வெண்மணல் பிரதேசத்தில் ஆங்காங்கு புதை சேறு இருந்த இடங்களில் மட்டும் இப்போது அதிகமாக தண்ணீர் தேங்கியிருந்தது. அப்படிப்பட்ட இடங்களில் இப்போது மனிதனோ மிருகமோ இறங்கிவிட்டால் உயிரோடு சமாதிதான். யானைகளை கூட அப்புதை சேற்று குழிகள் இப்போது விழுங்கி ஏப்பம் விட்டுவிடும். சுழிக்காற்று அடித்த 2 நாளைக்கு பிறகு கோடிக்கரைக்கு பெரிய பழுவேட்டரையரும் அவருடைய பரிவாரங்களும் வந்து சேர்ந்தார்கள். பல்லக்கும் பின்தொடர்ந்து வந்தது.
ஆனால் இந்த முறை அந்த பல்லக்கில் அமர்ந்து இளையராணி நந்தினி தேவியே பிரயாணம் செய்தாள். மதுராந்தகத் தேவரை அந்தரங்கமாக அழைத்துப் போக வேண்டிய அவசியம் இப்போது இல்லை. மேலும் சில சமயம் இளையராணியையும் உடன் அழைத்துப் போனால்தானே மறுபடி அவசியம் நேரும்போது மதுராந்தகரை அழைத்துப் போக அந்த பல்லக்கு வாகனம் உபயோகமாயிருக்கும். இவ்வாறு நந்தினி கூறியதை பழுவேட்டரையர் உற்சாகமாக ஒப்புக்கொண்டார். காமாந்தகாரத்தில் மூழ்கியிருந்த அந்த கிழவருக்கு தம்முடன் அந்த புவனசுந்தரியை அழைத்துப் போவதில் ஆர்வம் இருப்பது இயல்புதானே. இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். சேனாதிபதி கொடும்பாளூர் பெரிய வேளாரின் அருவருப்பார பேச்சினால மிகவும் நொந்து போயிருந்த பூங்குழலிக்கு அந்த சுழிக்காற்று ரொம்ப இதமா இருந்ததை கவனிச்சோம். அதே சமயம் பொன்னியின் செல்வர் எங்கேயாவது பத்திரமா இருப்பாருங்கிற நம்பிக்கையும் இருந்து வந்தது. பெரிய மரக்கலம், பாதுகாக்க சுத்தி எத்தனையோ பேர், தன்னை பத்தி எங்க நினைவு இருக்க போது அவருக்கு. ஆனா சுழிக்காற்று உருவாகிக்கிட்டு இருக்கு. விரைவில் கடல் கொந்தளிக்கும்னு கேள்விப்பட்டதுமே இளவரசர் சொன்னது நமக்கு தெரியும். எவ்வளோ பெரிய அபாயமா இருந்தாலும் நமக்கு வேண்டியவங்க நம்ம பக்கத்துல இருந்தா கவலை இல்லை. அவர் மனக்கண் முன்னால வந்தியத்தேவனின் குதூகலம் ததும்புற முகமும் பூங்குழலின் மிரண்ட பார்வையுடைய முகமும் அடிக்கடி வந்து அவங்க எப்படி இருக்காங்களோன்னு கவலைப்பட்டாரே. வெளி நிகழ்ச்சிகளால ஏற்படுற மன உளைச்சலுக்கு கனவும் ஆழ்ந்த உறக்கமும் அருமருந்துகளா விளங்குவதை பார்க்கிறோம். எண்ணத்துல பதிஞ்சு போன கோணல்களை, வக்கரங்களை வெளித்தள்ளுவது கனவு. புத்துணர்ச்சியோட விழிச்செழ உதவுவது ஆழ்ந்த உறக்கம். மிதந்து வந்த கட்டு மரத்துல குற்றுயிராயிருந்த மனிதனை காப்பாத்தின பிறகு இதுபோல பலர் நடுக்கடல்ல தத்தளிச்சிருப்பாங்களே, உடனே அவங்கள காப்பாத்தி ஆகணும். இந்த எண்ணம் உதிச்சதுமே செயல்ல இறங்கிடுறா பூங்குழலி. நேர்களே, இறக்கும் தருவாயில இருந்த கலபதிக்கு அவளுடைய அத்தை தண்ணீர் கொடுத்து காப்பாத்தினது நினைவிருக்கும். மற்றவங்க படுற துன்பங்களுக்காக தாம் உறங்காம வருந்துறவங்க இருப்பதனால்தானே இந்த உலகம் இயங்குது. கனவுகளை கடந்த உறக்க நிலையால கிடைச்ச தெளிவு பழைய கீதம் புதிய உருவம் பெறுது. பொங்கின அகக்கடல் இப்ப கழிக்குது. பதைத்த நெஞ்சகம் துள்ளுது. இரவு முழுதும் பாய்மரக்கட்டையை பிடிச்சுக்கிட்டு வந்த 2 பேருக்கும் அது அபய கீதமா துணிக்குது. நல்லது. கடல் இயல்பாக இருந்திருந்தா புறப்பட்ட இடத்திலிருந்து பிற்பகல் கோடிக்கரைக்கு மரக்கலம் போயிருக்கும்னு பூங்குழலி நினைச்சிருந்தா. ஆனா சுழிக்காற்று அத பம்பரம் போல சுழற்றி அடிச்சதையும் கடல் பந்தாடினதையும் பார்த்தோம். இதை ஊகிச்சிருந்த அந்த பெண் தோராயமா அதிகாலையில வந்து சேர்ந்துட்டா அவங்க இருந்த பகுதிக்கு. சற்று முன்னால இளவரசர் பக்கத்துல ஏதோ கரை இருக்கணும்னு சொன்னார் அல்லவா? அது அமைதியும் அழகும் கொண்ட மணமேல்குடிங்கிற ஊராகவோ மந்திரிப்பட்டினம்னு பேர் பெற்ற துறைமுகமாகவோ இருக்கக்கூடும். எப்படியோ கற்பனையை விட விசித்திரமா இப்படி நடக்கிற நிகழ்ச்சிகளை பார்க்கிறோம். பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.